கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான். ஆடி மாசத்துக்கு அதிபதியே சந்திரன் தான். நீங்க ஆசைப்பட்டது நடக்க போகுது. உங்க தேவைகள் பூர்த்தியாக போகுது. உங்க ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் டாக்டர், அட்வொகேட், இன்னும் பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய தன்மை உடையவங்க எல்லாத்துக்குமே சக்சஸ் தான். இடையூறுகளே சந்திச்சுக்கக்கூடிய இந்த கடகராசிக்கு இந்த ஆடி மாசம் பொன்னான மாசம். ஆனா கடகராசிக்காரங்களை பெண் மோகம் வந்தா ஜாக்கிரதையா இருக்கணும். இனி வரும் காலங்கள் எங்க வாழ்க்கை எப்படி இருக்கும், நாங்க நினைச்சதெல்லாம் நடக்குமா, என் ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆகுமா அப்படின்னு கேட்டு அவங்க சொல்லக்கூடிய வழிமுறைய பின்பற்றிக்க. அண்ணாமலையார் கோயில கிரிவல பாதையில யமலிங்கன்னு ஒரு லிங்கம் இருக்கு. ஏதாவது ஒரு ராவு காலம், வெள்ளிக்கிழமை காலையில ராவு காலம் போலாம், ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் ராவு காலம் போலாம். ஏதாவது ஒரு ராவு காலத்துக்கு சாமிக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுங்க. அகண்ட மண் விளக்குல நல்லெண்ணெய் தீபம் ஏத்துனீங்கன்னா மன பயம் போயிடும், மரண பயம் போயிடும். உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளே வராது. கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பெண் மோகம் மட்டும் ஆகாது, உங்க சாம்ராஜ்யமே சரிஞ்சு போயிடும். மண்ணு மேல ஆசைப்படுங்க, பொண்ணு மேல ஆசைப்படுங்க. அடுத்தவன் மனைவி, அடுத்தவன் சொத்து மேல கடகராசிக்கார ஆண்களோ பெண்களோ ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க மாட்டிக்குவீங்க. ஏன்னா இந்த ஆடி மாசத்துக்கு மேல உங்களுக்கு தான் ஆகாது, பெண்களுக்கு தான் ஆகாது. நீங்க தான் முறையான வழிபாட உங்க குலதெய்வம் கோயிலுக்கோ இல்ல வீட்டுக்கு இருக்க வேண்டிய உக்ரமான தெய்வம் கோயிலுக்கோ நீங்க தான் போகணும். சிவாய நம்ம வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். பக்தி இன்ஃபோ தமிழ் சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம். 2025 ஆடி மாதம் அற்புதமான மாதம். இந்த ஆடி மாதம் 12 ராசிக்கும் என்னென்ன பலங்கள் கிடைக்க போகுது, என்ன யோகங்கள் கிடைக்க போகுது, யார் யாரெல்லாம் உயர்ந்த நிலைமைக்கு இந்த 12 ராசிக்காரங்கள் இந்த ஆடி மாசத்துல உங்க ஆசைகள் என்ன, உங்க தேவைகள் என்ன, இது பூர்த்தி ஆகுறதற்கு சூட்சமமான வழிமுறைகள் வழிபாடுகளை பண்ணீங்கன்னா இந்த ஆடி மாசத்துல இருந்து அடுத்த ஆடி மாசம் வரைக்கும் உங்களுக்கு ஒரு குறை வராதுங்க. சின்ன வழிமுறை சொல்றேன், கேட்டுக்குங்க. கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான். அந்த சந்திரன் வீட்டில் தான் இன்னைக்கு சூரிய பகவான் இருக்கார். ஆடி மாதம் உங்கள் வாழ்க்கை தாங்க தெளிவாக போகுது. ஆடி மாதத்துக்கு அதிபதியே சந்திரன் தான். இந்த ஆடியிலிருந்து உங்கள் வாழ்க்கை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு தருணங்கள் வரப்போகுது. நீங்கள் ஆசைப்பட்டது நடக்க போகுது. உங்கள் தேவைகள் பூர்த்தியாக போகுது. உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் டாக்டர், அட்வொகேட்டு, இன்னும் பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய தன்மை உடையவங்க எல்லாத்துக்குமே சக்சஸ் தான். ஆனால் 2025க்கு முன்ன வரைக்கும் படாத கஷ்டம், படாத நஷ்டம், பல அவப்பேறுகள், அவமானங்கள், பல சட்ட சிக்கல்கள், ஏமாற்றங்கள் எல்லாமே அடைஞ்சவங்க நீங்க தான். பொதுவாகவே கடகராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி விட்டு விலகக்கூடிய தருணம் உண்டு. இடையூறுகளே சந்திச்சுக்கக்கூடிய இந்த கடகராசிக்கு இந்த ஆடி மாசம் பொன்னான மாசம். மண்ணும் பொன்னாகும். நகை வாங்குறதுக்கு உண்டான ஒரு வருடங்கள் இனிமே தான் உங்களுக்கு. இனிமே தான் உங்க ஆசையே பார்த்தீங்கன்னா மண்ணு மேல ஆசை வரும், பொண்ணு மேல ஆசை வரும். ஆனா கடகராசிக்காரங்களை பெண் மோகம் வந்தா ஜாக்கிரதையா இருக்கணும். படிக்கிற பிள்ளைங்களுக்கு நல்ல படிப்பாற்றலும் வேலை தன்மைகளும் திருமண காரியங்கள் நடக்கக்கூடிய நேரங்காலங்களும் இந்த ஆடி மாசத்துக்கு மேலதான் உங்க வீட்டுல எல்லாருக்கும் நடக்க போகுது. கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஆடி மாசம் அற்புதமான ஒரு மாசம். ஏன்னா சூரியனும் சந்திரனும் இணைவுன்னு சொல்லக்கூடிய மாசம்னு சொல்லுவாங்க. இது வருஷத்துக்கு ஒரு முறை தான் அமையும். அந்த மாதிரியான ஒரு தருணத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு இந்த மாதம் இனி வருங்காலங்களில் யோகம்தான். ஆனால் கடகராசிக்காரங்களுக்கு செய்வின சூனியங்கள் பண்ணியிருப்பாங்க 2025க்கு முன்ன வரைக்கும். உங்கள் உடம்புல பலம் இருக்காது, உள்ளத்துல பலம் இருக்காது. நோய் வந்த கோழி மாதிரி தான் அப்படியே இருக்கக்கூடிய நேரங்காலங்கள்லாம் உண்டு. ஆனா நீங்க தான் இந்த ஆடி மாசத்துல நல்ல ஜோதிடர்கிட்ட உங்க ஜாதகத்தை கொடுத்து
இனி வரும் காலங்கள் எங்க வாழ்க்கை எப்படி இருக்கும், நாங்க நினைச்சதெல்லாம் நடக்குமா, என் ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆகுமா அப்படின்னு கேட்டு அவங்க சொல்லக்கூடிய வழிமுறையை பின்பற்றிருக்கீங்க. கடகராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 8ஆம் இடத்துல கும்ப ராசியில ராகு பகவான் இருக்காரு. மன பயம் உங்களுக்கு வரும். தனக்கு ஏதோ ஒன்று ஆயிடுமா அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் பயமும் வரும். நீங்க தான் அண்ணாமலையார் கோயில கிரிவல பாதையில யமலிங்கன்னு ஒரு லிங்கம் இருக்கு. ஏதாவது ஒரு ராவு காலம், வெள்ளிக்கிழமை காலையில ராவு காலம் போகலாம், ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் ராவு காலம் போகலாம். ஏதாவது ஒரு ராவு காலத்துக்கு சாமிக்கு ஒரு அபிஷேகத்துக்கு கொடுங்க, தீபம் ஏத்துங்க. அகண்ட மண் விளக்குல நல்லெண்ணெய் தீபம் ஏத்துனீங்கன்னா மன பயம் போயிடும், மரண பயம் போயிடும். உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளே வராது. கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உச்ச நிலம் அடையக்கூடிய நேரம் உண்டு. கடகராசிக்காரங்களுக்கும் மறுஜென்மம் கிடையாது. ஏன்னா கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான். கடகராசியை பொறுத்த வரைக்கும் மேன்மை தரக்கூடிய நேரங்கள்லாம் உண்டு. ஒரு குறிப்பிட்ட கால வயசுக்கு மேல பிரதிபலிப்பீங்க, வாழ்க்கையிலே பிரதிபலிக்கக்கூடிய தருணங்கள்லாம் உண்டு. அரசியலையும் உங்களை வச்சுதான் ஒரு விஷயமே நடக்க போகுது. கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பெண் மோகம் மட்டும் ஆகாது, உங்க சாம்ராஜ்யமே சரிஞ்சு போயிடும். மண்ணு மேல ஆசைப்படுங்க, பொண்ணு மேல ஆசைப்படுங்க. அடுத்தவன் மனைவி அடுத்தவன் சொத்து மேல கடகராசிக்கார ஆண்களோ பெண்களோ ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க மாட்டிக்குவீங்க. உங்க குடும்பத்துல உங்களுக்கு அவப்பேறு ஏற்படும். கடகராசியில உள்ள பெண்கள் தான் கொஞ்சம் கவனமாவே இருக்கணும். ஏன்னா இந்த ஆடி மாசத்துக்கு மேல உங்களுக்கு தான் ஆகாது, பெண்களுக்கு தான் ஆகாது. நீங்க தான் முறையான வழிபாட உங்க குலதெய்வம் கோயிலுக்கோ இல்ல வீட்டுக்கிட்ட இருக்க வேண்டிய உக்ரமான தெய்வம் கோயிலுக்கோ நீங்க தான் போகணும். அம்மனுக்கு நல்ல ரோஜா மாலை, சம்மங்கி மாலை, ஒரு தாம்பழத்துல வெத்தலைப்பாக்கு, பழங்கள் இதெல்லாம் வச்சு வழிபட்டு இந்த ஆடி மாசத்தை கடகராசிக்காரன் நான் எங்களுக்கு எந்த குறையும் வரக்கூடாது அப்படின்னு நீங்க சாமிகிட்ட வேண்டக்கூடியது அடுத்த வருஷம் வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். கடகராசிக்கு குரு பலன் இருக்கு. ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் இருக்காரு. அதனால குரு பலனும் உங்க ஜாதகத்துல பிரதிபலிக்கக்கூடிய தருணம் உண்டு. அதனால நீங்க தான் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும். கடகராசியை பொறுத்த வரைக்கும் அம்பாளுடைய ராசி. கடகராசிக்காரங்களை கெட்டுறதுக்கே மற்ற ராசிக்காரங்க கொடுத்து வச்சிருக்கணும். அதுவும் கடகராசியில பெண்களை கெட்ட கொடுத்து வச்சிருக்கணும். ஆண்கள் சுகபோகி, அதை விடுங்க, அவங்களுடைய வாழ்க்கையை ஜாலியாக வாழணும், அப்படி வாழணும், நான் தனிமையாக வாழணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசைகளில் உடையவங்க. பெண்கள் தான் கவனமாக இருக்கணும். உங்கள் குலதெய்வத்தை வேண்டுங்க, உங்கள் இஷ்ட தெய்வத்தை வேண்டுங்க. டைம் கிடைச்சா வடபழனி முருகன் கோவிலுக்கு போங்க, ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை போயிட்டு வாங்க, செம்மையாக இருப்பீங்க, குறையே வராது. கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம. கடகராசி அன்பர்களுக்கு ஆடி மாதத்தில் அற்புதமான மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க. எதிர்பார்க்காத இடங்கள்லேருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி ஏற்பட போகுது. ரொம்ப நாளாக நீங்கள் எடுத்த முயற்சிகளில் இருந்த கவலை, துன்பம், கஷ்டம் எல்லாம் அடி தகடுபூடாக்கி கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு அற்புதமான மாற்றத்தை கொடுக்க போகுது. சூரிய பகவான் உங்களை நோக்கி பயணிக்கக்கூடிய இந்த ஆடி மாதம் உங்களுடைய முழு திறமையையும் முழு விதமான ஒரு ஆற்றலையும் பெறக்கூடிய அளவுக்கு கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன. நம்மளுடைய கடகராசி நேர்களில் கடன் பிரச்சனையில் ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? பழைய கடன் தொல்லை தாங்க முடியல. அப்படி இருந்தாலும் புதுசாக கடனை வாங்கி அந்த கடன்காரனுக்கு கொடுத்துட்டேன், கடன்காரன்கள் எங்களை மீண்டும் மீண்டும் தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்காங்க, எப்படியாவது கொஞ்சம் கடன் அடைச்சிட மாட்டேன்னா, கடன் அடைஞ்சு ஒரு நிம்மதியாக இருந்துட மாட்டேனா அப்படின்னு சொல்லி கவலைப்படுறீங்க அப்படின்னா, இந்த ஆடி மாதத்தில் வருகின்ற பௌர்ணமி நாளன்று மறக்காமல்
நீங்கள் உங்களுடைய வீட்டில் விரதம் இருந்து அன்று ஒரு நாள் காலையில் விரதம் இருந்து மதிய வேளையில் படையல் வைத்து சாப்பிட்டீங்க, மனசார விரதம் இருந்து படையல் வைத்து சாப்பிட்டீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு உறுதியாக கடன் சுமையிலிருந்து மீள்வதற்கான ஒரு அற்புதமான மாற்றங்களை கிரகங்கள் கொடுக்க போகிறது. பௌர்ணமி அன்னைக்கு மறக்காமல் நம்மளுடைய கடகராசிக்காரங்க விரதம் இருப்பது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஆடி பௌர்ணமி பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய சக்தியாக இருக்க போகுது. எப்போதுமே கடகராசிக்காரங்களுக்கு ஒரு சக்தி வேணும், ஒரு வில் பவர் வேணும். தன்னை இயக்கிக்கொள்ள, தன்னை செயல்படுத்த, தனக்காக உருவாக்க எப்பொழுதுமே என்ன பண்ணுவீங்க, ஏதாவது ஒரு துணை எதிர்பார்ப்பீங்க. நீங்கள் மற்றவங்களுக்காக இயங்கும் போது உங்களுக்கு சக்தி தேவையில்லை. அப்படியே எனர்ஜி பவரில் ஃபுல்லாக அப்படியே மனசை ஃபுல்லாக ஒப்படைச்சி அவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் செஞ்சு முடிச்சிடுவீங்க. ஆனால் உங்களுக்காக ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யணும், உங்களுடைய குடும்ப நலனுக்காக ஒரு விஷயத்தை செய்யணும்னா மட்டும் என்ன பண்ணுவீங்க, அப்போ உங்களுடைய எனர்ஜி பவர் இருக்காது. எவ்வளோ தான் பேட்டரியில் சார்ஜ் ஏறும் அப்படிங்கிற மாதிரி ஃபுல் சார்ஜ் என்ன ஆகும், உங்களுடைய தேவை வரும்போது பேட்டரி லோ அப்படின்னு ஆயிடும். அப்போ அந்த சூழ்நிலையில் உங்களை நீங்கள் இயக்க வேண்டும், உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கிங்கன்னா உறுதியாக நான் சொன்ன விரதத்தை கடைபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு வெற்றி உண்டு. அதே போல் இந்த ஆடி மாதம் பார்த்திங்கன்னா புதிய திட்டங்களை தீட்டுவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. ஏதாவது ஒரு பிளான், ஒரு வீடு கட்டுவதோ அல்லது புதிதாக ஒரு கம்பெனி உருவாக்குவதோ அல்லது இடமுட்டு இடம் மாறுவதற்கான ஒரு விஷயமோ அல்லது ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலை சேருவதற்கான செயல்பாடோ என்ன விஷயமாக இருந்தாலும் சரி, ஒரு புதுசாக ஒரு பிளான் போட போகிறீங்க. அந்த பிளான் உங்களுக்கு உறுதியாக ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையை உருவாக்கி உங்களுக்கு பேரும் புகழும் கொடுக்கக்கூடிய ஒரு அளவுக்கு ஆற்றல் உண்டு. சரி, இவ்வளோ விஷயங்கள் அற்புதத்தை கொடுக்க போது இதில் நம்மளுடைய கடகராசி பெண்களுக்கு என்ன மாற்றம் உண்டு அப்படின்னா, கடகராசி பெண்களுக்கு உடல் ரீதியான ஏதேனும் பாதிப்புகள் இருக்குது, ரொம்ப ரொம்ப உடல் ரீதியாக பாதிப்பை சந்திச்சிட்டிங்க, நிறைய ஒரு மன ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ பாதிப்புகள் இருந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா இந்த ஆடி மாதம் நீங்கள் அம்மனுக்கு விரதம் இருந்து நீங்கள் கரெக்டாக உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கின்ற அம்மனுக்கு மனசார விரதம் இருந்து நீங்கள் வழிபாடுகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் உடல் உபாதைகள் உள்ள அத்தனை விதமான பிரச்சனையும் சரியாயிடும். ஐயா, நான் டாக்டரை போய் பார்க்கோம், ஸ்கேன் பண்ணியும் பார்த்துட்டோம், எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, ஆனால் என் மனசுலையும் சரி என் உடலும் சரி ரொம்ப பாதிப்படையுது, என்ன பண்ணனே தெரியல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டீங்கன்னா உறுதியாக உங்களுடைய அருகில் இருக்கக்கூடிய அம்மன் வழிபாடை பின்பற்றி அந்த கோயில்களில் கொடுக்கின்ற கூழ் மற்றும் பாயாசம், அதே போல் அவங்க வழிபாடு செஞ்சுட்டு பூஜை செய்து கொடுக்கின்ற அத்தனை விதமான பிரசாதங்களையும் நீங்கள் மனசார வழிபாடு செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உடல் ஆரோக்கியம் சூப்பராக இருக்கும். நம்மளோட கடகராசிக்காரங்க உடல் வலிமை பெறக்கூடிய ஆற்றல் உறுதியாக ஏற்படும். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, இந்த மாதம் மட்டும் தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ புரிஞ்சவங்களோ புரியாதவங்களோ யாராக இருந்தாலும் சரி அவங்க மட்டும் பகைச்சிக்கிறாதீங்க. யாருக்கிட்டையும் எதையும் வெளிப்படையாக சொல்கிறது இல்லை, அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா அவங்கள்ட்ட தேவையில்லாத விவாதங்கள் பண்ணுவது எதையும் வச்சுக்கிறாங்க. உங்களுக்கான அற்புதமான ஒரு வைப்ரேஷன் கிடைக்கக்கூடிய ஆற்றல் உள்ள இந்த மாதத்தை எக்காரணத்தை கொண்டும் யாருக்காச்சும் சாட்சி கையெழுத்து போடுறேன் இல்லை யாருக்காச்சும் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி வீணடிக்காமல் உங்களுக்காக நீங்கள் வாழ கற்றுக்கிட்டிங்கன்னா இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அற்புதங்களை அள்ளி வழங்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம், கடகராசி அன்பர்கள் ஆடி மாதத்துல எப்போதுமே பாத்தீங்கன்னா மிக கடுமையான ஒரு விரதங்களை அனுஷ்டிக்க கூடியவர்கள். கடகராசி அன்பர்கள் மாதிரி யாருமே ஆடி மாதத்துல அந்த அளவுக்கு அம்பால வழிபாடு பண்ண மாட்டாங்க. ரொம்ப மிக கடுமையான விரதங்கள், இந்த மாதிரியான விரதங்கள் வேற எந்த ராசி அன்பர்களால அனுஷ்டிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு கடுமையான ஒரு விரதங்கள். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா அதிகாலையில 3 மணிக்கு எந்திரிச்சு அதற்குண்டான ஒரு சில வழிமுறைகள், வழிபாட்டு
முறைகளை எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அது கடகராசி என்பர்களால மட்டும்தான் முடியும். வேற எந்த ராசி என்பர்கள் அடுத்து எந்திரிச்சு வழிபாடு பண்ணணும்னு நினைச்சாலும் ஒரு 2 நாள் செய்ய முடியும், அதுக்கப்புறம் அப்படியே நீங்க பேக்லாக் ஆயிடுவீங்க. ஆனா கடகராசி என்பர்கள் இந்த தெய்வ வழிபாடுல பாத்தீங்கன்னா மிக கடுமையான விரதங்களையும் மிக கடுமையான ஒண்ணு அனுஷ்டானங்களையும் அனுசரிக்கக்கூடியவர்கள் நம்ம கடகராசி என்பர்கள் தான். ஆனா இவர்களினுடைய மனநிலை பாத்தீங்கன்னா ரொம்ப பஞ்சு போல இருக்கும். யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த பஞ்சுல நெருப்பு பட்டுச்சு அப்படின்னா அந்த அளவுக்கு எரிகின்ற ஒரு மெல்லிய ஒரு மனதை உடையவர்கள் தான் இந்த கடகராசி என்பர்கள். எந்த விதத்திலையும் பிற ஒரு உயிர்களுக்கோ பிற ஒரு மனதிற்கோ ஒரு துரோகம் கூட விளைவிக்க மாட்டாங்க. மனதால கூட யாரும் நல்லா இருக்க கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் கூட இருக்காது இந்த கடகராசி என்பர்களுக்கு. இவர்களால நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவர்களை சுற்றி இருப்பவர்களும் சரி, நண்பர்களும் சரி, தன்னுடைய குடும்பத்தார்களும் சரி, சகோதர சகோதரிகளும் சரி, இந்த மாதிரியான வெவ்வேறு உறவுகள் இவர்களால பல மடங்கு உயர்ந்த ஒரு அமைப்புகள்லாம் இருக்கு. ஆனா கடகராசி என்பர்கள் யாரினுடைய ஒரு உதவியையுமே போய் நாடவே மாட்டாங்க. ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி இருக்கணும் அப்படின்னா அதை விரும்பாதவர்கள் இந்த கடகராசி என்பர்களாக தான் இருப்பாங்க. கடகராசி என்பர்களுக்கு உண்டான ஒரு பெரிய நெகட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் சோம்பேறித்தனம்ன்றது இவர்களுக்கு மிக அதிகமாக இருக்கும். அந்த சோம்பேறித்தனம் எப்ப வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேலை இல்லாத சமயத்துல நமக்கு தான் வேலை இல்லையே அப்படின்னு அந்த ஒரு எண்ணம் வந்துருச்சு அப்படின்னா இவர்களை அந்த இடத்துல இருந்து அசைக்கவே முடியாது. நமக்கு ஒரு ரெகுலரா ஒரு வருமானம் வரணும், நம்ம ரெகுலரா நம்ம சம்பாதிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்ற இடத்துல இவர்கள் அந்த மாதிரியான ஒரு சோம்பேறித்தனத்திற்கு வழிவகுக்கவே மாட்டார்கள். ஏதாவது ஒரு இடத்துல வருமானம் இல்லாம ஒரு வேலை இல்லாம நிற்கும் போது அந்த சோம்பேறித்தனம்ன்றது இவர்களை மிகப்பெரிய ஒரு கடுமையான ஒரு பிரச்சனைகளுக்கு ஆளாக்கிவிடும். கொஞ்சம் 2 நாள் சும்மா இருந்த மேடம், அதுக்குள்ள எனக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை எங்களுடைய குடும்பத்தார்களே கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த கடகராசி என்பர்களின் மிகப்பெரிய நெகட்டிவே அவங்களுடைய சோம்பேறித்தனம் தான். அதே சமயத்துல இந்த கடகராசி என்பர்கள் இந்த ஆடி மாசத்துல நீங்க உங்களுடைய ராசியிலேயே அந்த சூரியனும் புதனும் இருக்கிறதுனால வருமானங்கள் அதிகப்படியாக வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். எப்படிப்பட்ட வருமானங்கள்லாம் வரப்போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீண்ட நாட்களாக வழக்குகள்ல இருந்த வருமானங்களும், அடுத்து பாத்தீங்கன்னா நீண்ட நாட்களாக வராம இருந்த ஒரு சம்பளங்களும், அடுத்து பாத்தீங்கன்னா நீண்ட நாட்களாக வராமல் இருந்த கடன்களும், இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள்லாம் இந்த கடகராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக வருகின்ற ஒரு தருணமாக தான் இருக்கும். இந்த காலகட்டத்துல இந்த கடகராசி என்பர்கள் அந்த வரவேண்டிய வருமானங்களையும் வந்த வருமானங்களையும் சேமித்து வைக்காமல் கரைப்பதற்கு உண்டான ஒரு காலமாக இருக்கும். எந்த மாதிரியாக கரைக்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆன்மீக செயல்களுக்கு அதிகமாக கரைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சும்மா ரொம்ப கம்மியாலாம் இவங்க ஆன்மீக செலவே பண்ண மாட்டாங்க. ஒரு கோயிலுக்கு மாலை வாங்கிட்டு போறாங்க அப்படின்னா 500 ரூபாய்க்கு குறையாம மாலை வாங்கிட்டு போவாங்க. அந்த அளவுக்கு இந்த கடகராசி என்பர்கள் அந்த ஆன்மீக செயல்பாட்டில் காசு பணம் பார்க்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு தாராள ஒரு மனப்பான்மை உடையவர்கள் நம்ம கடகராசி என்பர்கள். உங்களுக்கு வர வேண்டிய அந்த வருமானங்களை எல்லாத்தையுமே இந்த காலகட்டம் ஆன்மீக செலவுகளுக்கு செலவு செய்யக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது. இந்த காலகட்டத்துல இந்த கடகராசி என்பர்கள் வெளியூர் வேலைகளுக்கு செல்லக்கூடிய ஒரு நேரம். ஒரு 22 வயதுல இருந்து 27 வயது இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் வெளிநாட்டிலேயோ இல்ல வெளியூர்லயோ வேலை கிடைப்பதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். அந்த வாய்ப்புகளை பயன்படுத்துங்க. முழுமையான ஒரு வளர்ச்சின்றது இந்த கடகராசி என்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய ஒரு ஆசையின் காரணத்தினால, ஒரு மோகத்தின் காரணத்தினால, ஒரு இன்ஃபாக்சுவேஷன், அந்த வயது முதிர்வின் காரணத்தினால, அந்த இளம் வயது காரணத்தினால தேவையில்லாத பழக்கங்கள் எல்லாம் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஏன்னா சூரியனும் 12ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த புதனும் சேர்ந்து இருக்கிறதுனால அந்த காதல்ன்றது ஒரு ஒழுங்கான முறையில இருக்காது, ஒரு பாசம்ன்றது ஒழுங்கான முறையில இருக்காது. இன்னைக்கு உங்களுக்கு ஒருத்தரை பிடிக்குது அப்படின்னா நாளைக்கு வேற ஒருத்தரை பிடிக்கும். அந்த மாதிரியாக உங்களுடைய மனமாகப்பட்டது குரங்கு போல தாவி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு ஒரு தேவையில்லாத பழக்க வழக்கங்களையும் அதிகப்படியாக கொடுக்கின்ற ஒரு நேரமாக இருக்கும். இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா யார் யாரெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 35 வயதுல இருந்து ஒரு 40 வயதுக்குள்ள இருக்கிறவங்க, 40ல இருந்து 45
32 வயதுக்குள்ள இருக்கிறவங்க வெளிநாட்டுல நீங்க தனியா குடும்பத்தை பிரிஞ்சு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு அன்பர்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அவர்கள் வரக்கூடிய அந்த பழக்கமாகப்பட்டது உங்களுடைய பண விரயங்களை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். இதனால நீங்க இழக்கக்கூடிய இழப்புகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வருமானத்தை தான் இழப்பீங்களே ஒழிய வேற எந்த விதமான ஒரு இழப்புகளையும் இழக்க மாட்டீங்க. கையில இருக்கிற சேமிப்பு இந்த ஒரு மாசத்துல எப்படி கரையுதுன்னே தெரியாது. அந்த அளவுக்கு அந்த சேமிப்பு ஆகப்பட்டது நாள் பை நாள் பாத்தீங்கன்னா கரைஞ்சிக்கிட்டே இருக்கும். தண்ணியில விட்ட உப்பு எங்க காணாம போகுதோ அந்த மாதிரியான இந்த பழக்கங்கள்னால உங்களுடைய சேமிப்புகள் குறைவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி என்பர்கள் வெளிநாட்டுல இருக்கிறவங்க, வெளியூர்ல இருக்கிறவங்க, குடும்பத்தை பிரிந்து இருக்கிறவர்களுக்கு இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ரொம்ப கவனத்தோட இருங்க. தேவையில்லாத பழக்க வழக்கங்களை குறைத்து கொள்ளுங்கள் இந்த கடகராசி என்பர்கள். இதனால நிறைய பிரச்சனைகள் வரும் காலங்களில் தவிர்க்கப்படக்கூடிய ஒரு ஒன்றாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டம் இந்த கடகராசி என்பர்கள் தன்னுடைய குழந்தை பாக்கியத்துல மிகப்பெரிய ஒரு பொறுப்போடு நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். தனக்குன்னு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு நீங்க அதுல ஒரு பெரிய முயற்சி எடுத்து அதற்குண்டான ஒரு மருத்துவ ஒரு ரீதியான ஒரு ஆலோசனை பெற்று அந்த குழந்தை பாக்கியத்தை முற்றிலுமாக பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த கடகராசி என்பர்கள் நீங்க வழிபட வேண்டிய ஒரு தெய்வம் இந்த காலகட்டத்துல ஆடி மாதத்துல நீங்க வழிபட வேண்டிய ஒரு தெய்வம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த திருப்பதியில இருக்கக்கூடிய அலமேலு மங்கா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தாயாரை வழிபாடு பண்ணுங்கள். அதாவது அந்த அலமேலு மங்கான்னு சொல்லக்கூடிய அந்த பத்மாவதி தாயாரை பிரார்த்தனை பண்ணும் போது நிறைய பேருக்கு இந்த ஆடி மாதத்துல உங்களுக்கு அங்க போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கோ இல்லையோ, போகணும்ன்ற அவசியம் இல்லை. எல்லார் வீட்லயுமே அந்த திருப்பதி பெருமாளினுடைய போட்டோவும் அந்த பத்மாவதி தாயாரினுடைய போட்டோவும் கண்டிப்பாக இருக்கும். அந்த பத்மாவதி தாயாரை உங்களுடைய தாயார் மாதிரி பாவித்து அந்த ஒரு ஆத்மார்த்தமான ஒரு பிரார்த்தனை, உங்க அம்மாவை பார்த்த உடனே எவ்வளவு புலம்புவீங்க, எனக்கு அப்படி ஆயிப்போச்சு, இப்படி ஆயிப்போச்சு, எனக்கு கால் வலிக்குது, கை வலிக்குது, என்னுடைய உடல்நிலைனே சரியில்லை, என்னுடைய கணவர் இப்படி பண்றாரு, என்னுடைய மனைவி இப்படி பண்றா, நீ எங்கம்மா இருக்கிற, என் கூட இருக்க மாட்டியா, உன் மேல படுத்து உறங்கணும் போல இருக்கு. இப்படி நம்ம ஒரு அம்மாவை பார்த்தவுடன் எவ்வளவுக்கு எவ்வளவு புலம்புவோமோ அந்த அளவுக்கு அந்த ஒரு ஆத்மார்த்தமான பிரார்த்தனைன்றது அந்த பத்மாவதி தாயார் கிட்ட வைக்கும் போது உங்களுக்கு ஒரு முழுமையான ஒரு நிவர்த்தின்றது இந்த கடகராசி என்பர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டம் அந்த பத்மாவதி தாயாரை நீங்க எப்படி பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, செவ்வரளி மாலையினால பிரார்த்தனை பண்ணலாம், அடுத்த மல்லிகை பூவினால பிரார்த்தனை பண்ணலாம். இந்த 2 மலர்களை வைத்து நீங்க பூஜித்து அங்க ஏதோ ஒரு பாலோ ஒரு கற்கண்டோ ஏதோ ஒண்ணு நைவேத்தியம் வைத்து நீங்க பிரார்த்தனை பண்ணும்போது அதிகப்படியான ஒரு மாற்றங்கள், ஒரு மன நிம்மதி, ஒரு குரங்கு போல இருந்த உங்களுடைய சிந்தனையாகப்பட்டது ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த மாதிரியான அமைப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்தது, நான் மேல சொன்னக்கூடிய ஒரு நிகழ்வுகள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.